ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். ஆண்டு அதிசார குரு பயிற்சி பலன்களும் பரிகாரங்களும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து தோராயமாக டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் தோராயமாக ஒரு 50 நாட்கள் இந்த அதிசாரமாக குருநாதர் கடகத்திலே சென்று உச்சமடைய இருக்கிறார். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்த குருநாதர் இப்போது 3ஆம் இடத்தில் சென்று உச்சமடைய போகிறார். ரிஷபத்திற்கு குருநாதர் 3ஆம் இடத்தில் சென்று மறையலாம். அவர் யோகாதிபதி இல்லை, அவயோகர் தான். 8க்கு அதிபதி, 8க்கு 8இல் மறைந்து 3ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். 3ஆம் இடத்துல உச்சமடைகிற இந்த குருநாதர் தன்னுடைய இருப்பாலும் தன்னுடைய பார்வையாலும் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடங்களை தொடர்பு கொள்கிறார். குருவினுடைய இருப்பாலும் உச்ச குருவின் இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 3, 7, 9, 11ஆம் இடங்கள் வலுவடைய போகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். 7ஆம் இடம் நேரடியாக உச்ச குருவின் பார்வைக்குள் வருகிறது. நல்லபடியாக திருமணம் நடக்க போகிறது. ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகி நல்ல வரன் கிடைத்து திருமண வாழ்க்கைக்குள் இல்லற பந்தத்துக்குள் இணைவதற்கான அற்புதமான பொற்காலம். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திருமணத்துல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரனை திருமணம் செய்ய முடியும். காதல் தோன்ற போகிறது. காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய விருப்பத்தை நல்லபடியாக உங்களுடைய வீட்டில பெரியோர்கள் பெற்றோர்களிடம் தெரிவித்து காதல்ல நல்லபடியாக சம்மதம் வாங்குவதற்கான அற்புதமான காலமாக இருக்கிறது. காதல் கல்யாணம் நல்லபடியாக நடப்பதற்கான காலம். இந்த அதிசார குரு பயிற்சியில நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். அந்த நட்பினால எல்லா நன்மைகளும் ஏற்பட காத்திருக்கிறது. கூட்டு தொழில ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபடியாக வெற்றியும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். போட்டிகளில் வெற்றி பெற முடியும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் லாபமாக இருக்கும், வெற்றியாக இருக்கும். அதே நேரத்துல கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். காதலன் காதலி, கணவன் மனைவி, தொழில் பங்குதாரர்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், நண்பர்கள், இது போன்ற அமைப்புகளுக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகுகிறது. காதலன் காதலிக்கு இடையில நல்ல ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன கசப்புகள் எல்லாமே அப்படியே நீங்கி ஒற்றுமையாக அந்யோன்யமாக நல்ல தம்பதிகளாக வாழ முடியும். நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகுகிறது. புதிய நல்ல நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். அதனால எல்லா நன்மைகளும் ஏற்படும். 9ஆம் இடம் என்று சொல்கிற போது அற்புதமான இடம், பாக்கியஸ்தானம். 9ஆம் இடம் உச்ச குருவின் பார்வையில் வருகிற போது எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான காலம். ஆலய திருப்பணிகளில் நீங்கள் ஈடுபட முடியும். தந்தை வழி அமைப்புகளால் இருந்த எல்லா தடை தாமதங்களும் அப்படியே விலகுகிறது. சட்ட சிக்கலில் இருந்தவர்கள் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரப்போகிறீர்கள். பூர்வீக சொத்துகளில் இருந்த தேவையற்ற வில்லங்கங்கள் எல்லாம் அப்படியே விலகும். சொத்துகள் எல்லாம் உங்கள் கைகளுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தந்தைக்கும் உங்களுக்குமான கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலக போகிறது. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தையால் வந்த உறவுகள், தந்தை வழி சொந்த பந்தங்கள், தந்தை வழி பூர்வீக சொத்துகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அரசு வழி லாபங்களும் இருக்கிறது. 11ஆம் இடம் என்று சொல்கிற போது லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஆதாயஸ்தானம். நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். அதாவது 11ஆம் இடம் என்று சொல்கிற போது 2ஆம் திருமணத்தை குறிக்கக்கூடியது. ஏதோ சில காரணங்களால முதல் திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்தவர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலம் நல்லபடியாக 2ஆம் திருமணம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திருமணத்துல பொதுவாக 7ஆம் இடம், 3ஆம் இடம், 11ஆம் இடம் குருவின் தொடர்புக்குள் நல்லபடியாக சுபத்துவம் அடைகிற போது திருமண வாழ்க்கையிலிருந்து அத்தனை தடை தாமதங்களும் அப்படியே விலகி தவிடுபொடியாகிவிடும். திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். 2ஆம் திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லபடியாக வரன் கிடைத்து இந்த 2ஆவது திருமண வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும். அதே நேரத்துல நல்லபடியாக புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாமே நல்லபடியாக விரிவடைவதற்கான காலமாக இருக்கிறது. புதனுடைய துறை என்று சொல்லப்படக்கூடிய டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், அதே நேரத்துல சொல்லிக் கொடுத்தல், வங்கி தொழில், அதாவது புதன் என்று சொல்கிற போது நல்ல வித்யாகாரகன், அறிவு,
கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். புதனுடைய துறையில நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், எழுத்து துறையில் இருந்தால், பத்திரிகை துறையில் இருந்தால், செல்போன் கடை வைத்திருந்தால், பேசி பிழைப்பவராக நீங்கள் இருந்தால், நல்ல வியாபாரியாக இருந்தால் அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது இந்த அதிசார குரு பயிற்சி காலம். டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங் இந்த அமைப்புகளில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் உண்மையாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. புதனுடைய துறையில செயல்பட்டு கொண்டிருந்தால் உங்களுக்கான பொற்காலம் இந்த அதிசார குரு பயிற்சி காலம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல உச்சமடைந்திருக்கிற இந்த உச்ச குருநாதர் தன் சொந்த வீட்டை தானே பார்க்கிறார். உங்களுடைய ஒரே யோகாதிபதி சனி பகவான் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது 8ஆம் அதிபதி தனகாரகர், அதாவது 8க்கு 8இல் மறைந்து 3ஆம் இடத்தில் உச்சமடைகிற போது தனவரவுகள், பணவரவுகள், பொருளாதார நன்மைகள் திடீரென்று நடக்க காத்திருக்கிறது. திடீர் தனவரவு, திடீர் பணவரவு, திடீர் பொருளாதார முன்னேற்றங்கள் எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கான அற்புதமான காலமாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் இந்த அதிசார குரு பயிற்சியை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது எப்படி இருந்தாலும் 3ஆம் இடத்தில் குருநாதர் சென்று மறைந்தாலும் அவருடைய பார்வையாலும் அவருடைய இருப்பாலும் 3ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் எல்லாமே வலுவடைந்திருக்கிற போது பாக்கியம், முயற்சி, லாபம் எல்லாமே கிடைப்பதற்கான அற்புதமான காலமாக இருக்கிறது. சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். பாக்கியங்கள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் சட்ட சிக்கல்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும். பூர்வீக சொத்துகள் எல்லாமே உங்கள் கைகளுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருமணத்தில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகுகிறது. புதிய நண்பர்கள் கிடைத்து அந்த நட்பால எல்லா நன்மைகளும் கிடைக்க காத்திருக்கிறது. அதாவது பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்க போகிறது. எதற்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. என்னென்ன பரிகாரங்கள் சொல்லி பார்க்கலாம். அதாவது குலதெய்வத்தை நேரிலே சென்று வணங்க வேண்டும். ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு உங்களால் ஆன எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். கலியுகத்துல திருச்செந்தூர் முருகப்பெருமான் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர். அதே நேரத்தில் அவர் குருநாதராகவே செயல்படக்கூடியவர். நேரிலே சென்று வணங்கக்கூடியவர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்குவது எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும். ஆலங்குடி சென்று அங்கே தட்சணாமூர்த்தியை வணங்க வேண்டும். அங்கே செல்ல முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே இருந்து குருவை வணங்குகிற போது எல்லா நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கிற இந்த உச்ச குரு 9, 7, 11ஆம் இடங்களை பார்த்து வலுவடைய செய்கிறார். லாபஸ்தானமும் உங்களுடைய ராஜ யோகாதிபதியும் ஒரே நேரத்தில் உச்ச குருவின் பார்வைக்குள் வருகிறார்கள். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், திடீர் அதிர்ஷ்டமாக திடீர் தனவரவு, திடீர் பணவரவு, திடீர் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட காத்திருக்கிறது. அப்படி ஒன்றும் கைமீறி போகாமல் உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்கக்கூடிய அதிசார குரு பயிற்சியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.